ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எது பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கு பற்றி பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் நம்ம அதில் பார்த்து தான் இருக்கோம், ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை அதிகமாக. அதனால் நம்ம ஓவராலாக லைட்டாக பார்த்துருவோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நான் அதில் சொன்னதெல்லாம் இதில் விளக்கமாலாம் சொல்லலை, சும்மா சொல்லி முடிச்சுடுவேன். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நியூ புக்குக்குள்ளே வீடியோ பார்த்துட்டு ஓல்டு புக்கு வீடியோ பாருங்கள். ஆங்கிறது என்னது, ஒரு எழுத்துக்கு பின்னாடி இந்த கோடு இருக்குல்ல, பின்னாடி உள்ள கோடு, இந்த கோடு தான் என்னதை கொடுத்துருக்காங்க. இந்த கோடு தான் பழைய காலத்தில் அம்புக்கூடு என்னென்னா முதுகு பின்னாடி வச்சுருப்பாவ, அம்புலாம் வச்சுருப்பாவோ அந்த கோடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இனவெழுத்துனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கசடத பிறகு நெஞ்சன நம்மனா இனமாக வரும், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சிங்கம் தங்கை அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் செப்டம்பர் 15 என்னது, டோரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம், இதுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாவ, அதில் உள்ளதான் எழுதியிருக்கு. செப்டம்பர் 15 என்னது, டோரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம். அப்புறம் உயிரெழுத்து 12 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. உயிரெழுத்து 12 இருக்குது, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 216, ஆயுதெழுத்து 1, மொத்தம் சேர்த்தா 247. அப்புறம் உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னென்னா, தன் எழுத்து கூடால மட்டும்தான் சேரும். இப்போ இக்கு கா ரெண்டுமே ஒரே எழுத்து தான், அதான் தன் எழுத்து கூடால சேரது தான் உடல்நிலை மெய்மயக்கம். அச்சம், மொத்தம், அப்பம் அந்த மாதிரி வரும். இதுக்கு என்னென்னா 4 எழுத்து தான் வரும் உடல்நிலை மெய்மயத்துக்கு. கா சா தா பா, கா சா தா பா, இந்த 4 தான் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு வரும். வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு நம்ம தன் எழுத்துடன் சேராது, பிற எழுத்துடன் தான் சேரும். தான் எழுத்து இருக்குன்னு அது கூட சேராது, வேறு எழுத்து கூட தான் சேரும். இதுதான் தன்னிலை வேற்றுநிலை மெய்மயக்கம். என்னென்னா சார்பு, இது கூட பூலாக இருக்குது. அப்புறம் வாழ்க்கை, இந்த ரெண்டும் சேமாக இல்லைலாம், அந்த மாதிரி தான். இரு இல்லு, இந்த இரு இல்லு இந்த ரெண்டும் தான் தன் எழுத்து கூடால சேராமல் வேறு எழுத்து கூட மட்டும்தான் சேர்ந்து வரும். வேறு எழுத்து எல்லாமே தன் எழுத்து பிற எழுத்து இரண்டு கூடயும் சேர்ந்து வரும். மிச்சம் எல்லாமே தன் எழுத்து வேறு எந்த எழுத்து கூடனாலும் சேர்ந்து வரும். உடல்நிலை மெய்மயக்கம்லாம் தன் எழுத்து கூட மட்டும்தான் வரும். அது என்னென்னா எக்ஸாம்பிள் கா சா தா பா, சரியா. அப்புறம் வேற்று நிலை மெய்மயக்கம்னா இரு இல்லு இந்த ரெண்டு தான் வேறு எழுத்து கூட மட்டும்தான் வரும், தான் எழுத்து கூட வராது. இந்த வேறு மற்ற எழுத்து எல்லாமே ரெண்டு கூடயும் சேர்ந்து வரும். இப்போ குற்றம் இதெல்லாம் வரும், மேற்குனா இது கூட வரும், அன்னம்னா வரும், அன்பு கூடயும் வரும். அந்த மாதிரி சொலவடைனா பழமொழி இப்போ உண்டு, அதனால் படித்து தான் ஆகணும். கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க, ஆனன்னா எனது குழம்பு, கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க அப்படின்னு கேட்பாங்க, ஆனன்னா குழம்பு. அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா, நாளி தானியங்களை அளக்கூடிய இது. அகவிலை என்னென்னா தான் எடுத்த வேலை. ஒரு நாளையை வச்சு நம்ம அளக்கும், அதை பொண்ணால் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அளக்கும், நெல்லால் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அளக்கும். அதனால் அதுக்கு அகவிலைலாம் தெரியாது. அந்த மாதிரி திறந்த வீட்டுக்கு திறவுகள் எதுக்கு, வீடு திறந்தான் இருக்குது, அதுக்கு இதுக்கு ஏன் திறவுகள். அந்த மாதிரி கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். கூடாரம் இடுவது தங்குவது, ஒரு இடத்துல தங்குறதுக்கு கூடாரம். கொழும்புலையும் கூடாரம் தான் முடியாவ, மதுரையிலும் கூடாரம் தான் முறையாவ அப்படின்னு. ஒற்றுப்பிள்ளை, ஒற்றுனா என்னது மெய்யெழுத்து. அவனை பார்த்தேன் தான் கரெக்டு, இப்போ போடலன்னா தப்பு, அவனை பார்த்தேன் அந்த மாதிரி. அதனால் ஒற்றுப்பிள்ளை மயங்கொழி பிள்ளை அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்கொழினா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பார்க்காதவங்க அந்த நியூ புக்கோட வீடியோ பார்த்துக்கோங்க. பிறகு இதுவும் பார்த்துட்டோம், தமிழ் சொல் 4 வகைப்படும், இதுவும் நம்ம அதிலே நல்லா டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஒரு சொல் பல பொருள் என்னென்னா ஒரே ஒரு சொல். இப்போ தலைங்கிறது ஒரு சொல், ஆனால் அதுக்கு பல பொருள் வரும். தலைன்னா கூடுதல், கூடுதல், குறைத்தல் அந்த மாதிரிலாம் வரும். இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சொல் தான் வரும், ஆனால் அதுக்கு நிறைய பொருள் இருக்கும். பாரதிதாசன் பாடலில் 3 இடத்துல தலைங்க என்னும் சொல் இடம்பெற்றிருக்கான். மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது என்னது, ஒரு வினைச்சொல், சரியா. மரமும் தலைங்கிறதுல தலைங்கிறது ஒரு வினைச்சொல்லாக வரும். தலைத்தல்ங்கிறதோட பொருள் என்னென்னா கூடுதல், குறைத்தல் அந்த மாதிரி வரும், குறைதல். அப்புறம் நாடு தலைக்குன்னா என்னது, இங்கே குறைதல் வருது, இங்கே நாடு வளர்க அந்த மாதிரி வருது. அப்புறம் சேலையை தலையை உடுத்தினால், அதுக்கு பொருள்னா சேலையை தாழப்படும்படியாக, அதாவது கீழே உரச அளவு உடுத்தினா அந்த மாதிரி உள்ளதான். ஆற்றுனா 6 கூட்டல் உணா, 6னா என்னது, ஒரு வழின்னு ஒரு மீனிங் இருக்குது, அது ஒரு எண் 6. இயற்கையாக இருக்கரை என்ன, 6னா 2 கரைக்கு இடையில ஓடக்கூடிய நீர்ப்பரப்பு தான் 6. 6னா கொஞ்சம் ஆற்றலாக தனி கோத்த தனி அப்படி சொல்லல அது. அப்புறம் ரெட்டை கிளவி, கனகன தன சலசல அந்த மாதிரி ரெட்டை கிளவி, பிரித்தா பொருள் தராது, சரியா. அந்த மாதிரி வரும், அதான் ரெட்டை கிளவி. ரெட்டைனா 2 சொல் தான் வரும். இதில் ரெட்டை கிளவிகளெல்லாம் இன்னொன்று உண்டு, ஐயோ அது மறந்துட்டேன்னா, இனி வர மட்டும் சொல்கிறேன்.
சுட்டெழுத்து நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம், அதுவே போதும். சரியா? உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே, ஊ எங்கே சொல்லி இப்போலாம் பயன்படுத்தலை, ஃபஸ்ட் தான் பயன்படுத்தலை. இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டோம். வினா எழுத்தும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு என்னென்னா இங்கே வினாவே இது வினா கேட்க மட்டும் இல்லாமல் அழுத்தம் கொடுக்கவும் செய்யுதான். அப்படி அவன் செய்தான், அவனே செய்தான், அவன் தான் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்ல. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து, அந்த மாதிரி. ஏங்கிறதுக்கு பதிலாக தான்கிறதும் பயன்படுத்தியாவ, அவன் தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள், அந்த மாதிரி. அப்புறம் செய்யுள் மொழி, எவன் கொல்லோ அப்படிங்கிற ஒரு இது பொருள் என்னென்னா எவனோ, எவன் பயன் கருதியோ, அந்த மாதிரி திருக்குறளில் இடம்பெற்ற ஒரு சொல். சரியா? செய்யுளில் ஓசைக்காக அழுத்தம் தருவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் தான் இந்த கொள்ங்கிறது அழுத்தம் தரதுக்காண்டி. இது ஒரு ஐய பொருளும் வரும். அது என்ன மீனிங்னா, ஒரு பெண்ணை பார்த்து மான்கொள் மயில்கொள் என்றால் அவள் மானா மயிலோ என ஒரு அவள் மானா இல்லைன்னா மயிலா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்கு. சரியா? அளபடை, அளபடைன்னா என்னது? உப்பு, அது உயிரளபடை. ஊவை வந்துச்சுன்னா உயிரளபடை. அந்த மாதிரி மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது ஒற்றளபடைன்னு வரும். சின்ன 2 வகை, உயர்திணை அக்ரிணை. பால் எத்தனை வகையா? பால்ங்கிறது மற்றொரு பிரிவு வகை. சரியா? பெயர் சொல்லும் வினை சொல்களையும் கொண்டு பால் 5 வகையாக பிரிக்காவ. ஆண்பால், ஆண்பால்னால் ஒரு ஆம்பளை பற்றி சொல்லுது. பெண்பால்னா பெண்ணை பற்றி வர்றது. பலர்பால்னா அவர்கள், இளைஞர்கள், அந்த மாதிரி மொத்தமாக வர்றது. ஒன்றல் பால்னா அது, குதிரை, அந்த மாதிரி ஒரு விலங்கு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வர்றது. பலவின் பால்னா அவை, மாடுகள், அதுவும் அக்ரிணிக்குள்ளது தான். அப்புறம் பெயர் வினைனா என்னது? அவள்னா ஒரு பெயர், வந்தாள் அப்படிங்கிறது வினை, அவர்கள்னா பெயர், வந்தார்கள்னா வினை. அப்புறம் இது என்னென்னா எக்ஸ்ட்ரா உள்ளது. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட்னா மின்சாரம், டெலிஃபோன்னா தொலைபேசி, ஃபேன் அப்படின்னா மின்விசிறி, சேர்னா நாற்காலி, லைட். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, அதனால தான் நான் ரொம்ப இது பண்ணல. லைட்னா விளக்கு, டம்ளர்னா குவளை, சைக்கிள்னா மிதிவண்டி, பிளாட்ஃபாரம்னா நடைமேடை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, பிளைட் வானூர்தி, பேங்க் வங்கி, தியேட்டர் திரையரங்கு, ஆஸ்பத்திரி மருத்துவமனை, கம்ப்யூட்டர் கணினி, காலேஜ் கல்லூரி, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் தொலைநோக்கி, தெர்மோமீட்டர் வெப்பமானி, இன்டர்நெட் இணையம், ஸ்கூல் பள்ளி, சயின்ஸ் அறிவியல், மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, நம்பர் எண், சைக்கிள்னா என்னது? ஈருருளி, இன்ஷியல் அப்படின்னா முன்னெழுத்து, ஸ்ரீ அப்படின்னா திருன்னு எழுதணும். சர்வகலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம், சர்வகலாசாலைன்னா என்னது? பல்கலைக்கழகம். மகிழுந்து கார், கவர்னர் ஆளுநர், டியூப்லைட் குழல் விளக்கு, குழம்பிநீர் காப்பி, தேநீர் டீ. மாத்திரைங்கிறது நம்ம அதிலே பார்த்துட்டோம், அதனால் இது வேண்டாம். எண்கிறது ஒருமை பன்மை. எண் 2 வகைப்படும், அது ஒருமை பன்மை. ஒன்றினை குறிப்பது ஒருமை, அதாவது பூ, ஒரே ஒரு பூ இருந்துச்சுன்னா ஒருமை, ரொம்ப பூ இருந்துச்சுன்னா அது என்னது? பன்மை. சரி, ஒன்றுக்கு மேற்பட்டது பூக்கள். மாணவன் அப்படின்னா மாணவன்னா ஒருத்தன், மாணவர்னா பல பேர் இருப்பவ. பெயர் ஒருமையில் இருந்தால் வினையும் ஒருமையில் தான் முடியும். நான் திருடன் பிடிப்பட்டான் அப்படின்னா திருடர் பிடிப்பட்டான் அப்படின்னு போடுவாங்க, திருடர் பிடிப்பட்டனர், அந்த மாதிரி போடணும். அப்புறம் இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்னது? நான் அப்படி சொல்லுது. இப்போ தன்னை தானே குறிக்கிறது தன்மை. நான் முன்னாடி இருக்கல நீ அப்படிங்கன்னா படகை என்னது? தன்னைக்கு முன்னிலைக்கு அல்லது மற்ற, அவன் அவள், அந்த மாதிரி வராது. பன்மையில் வரும்போது நாங்கள் என்னது? தன்மையில் வரோம், நீங்கள் முன்னிலையில் வரோம். சரியா? நாங்கள்னால் தன்மை, நீங்கள் அப்படின்னா நான்னா தன்மை, அதே மாதிரி நாங்கள்னாலும் தன்மை, நீனா முன்னிலை, அது மாதிரி நீங்கள்னாலும் முன்னிலை. காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நம்மளுக்கு தெரியும். உண்டு இல்லையில் காலம் வெளிப்படையாக இருக்காது. காலம் என்னது? வெளிப்படையாக உண்டு இல்லையில் கண்டுபிடிக்க முடியாது, குறிப்பாக தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ சென்டென்ஸ் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம். பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை அப்படின்னா ஏற்கனவே நடந்துட்டு, அதனால் இறந்த காலம். அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு, அண்ணன் வந்தாம்னா இனி வரனா எதிர்காலம். அப்புறம் அளபடை, எழுத்து சொல் சொற்றொடர் என 3 மொழியின் அடிப்படை. சரியா? அடிப்படைனா என்னது? எழுத்து சொல் சொற்றொடர் ஆகிய 3 மொழியின் அடிப்படை உறுப்புகளாக வரும். ஆங்கிறது ஒரு எழுத்து. சரியா? அன்புங்கிறது ஒரு சொல், அன்பே தெய்வம் அப்படிங்கிற 2 எழுத்து சேர்ந்து அப்போ சொற்றொடர், 2 சொல் சேர்ந்து அதனால் சொற்றொடர். சரியா?
சொல்லுங்கிறதுக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்குது? மொழி, பதம், கிளவி, வார்த்தை. மொழி, பதம், கிளவி, வார்த்தை. இங்கே தான் சொல்லுகிறது. சொற்றொடர்னா வந்து வாக்கியம். எழுத்துங்கிறதுனா என்னென்னா எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது ஒலி. இது என்னென்னா கொஞ்சம் வளவலன்னு கொடுத்துருந்தா அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவையில்லை, அதனால் எழுதலை. சரியா? சொல்லுக்கு பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லாம் வரும். பெயர் சொல்னானது உயர்திணை சொல்லம் வரும், அக்ரிணை சொல்லம் வரும். நான் கொடுத்துருந்து இவ்வளோ தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டனாக உள்ளது. வேறு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எழுதலை. நீங்களும் நல்லா படிங்க. இதேமாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு தனியாக தொகுத்து இல்லைன்னா நம்மளே தொகுத்து எழுதி வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் வீடியோ போடுறேன், அப்புறம் அதுவும் பார்த்துக்கோங்க. இனி 6th ஏதாவது மிச்சம் உள்ளது எல்லாமே போட்டு விட்றேன். தேங்க்யூ.